ப்ரோ சாதி இருக்கு ப்ரோ. அதை சொல்ல இப்போ திருமண உறவு சொன்ன மாதிரியா முன்னாடி கூட சாதி படுகொலை நடந்தது ப்ரோ. ஆணவப்படுது ப்ரோ. ஆணவப்படம் நடந்திருக்கு. சாதி மாற்றி கல்யாணம் பண்ணதில்ல. ஆணு பொண்ணு கல்யாணம் பண்ணான், அதுக்கு வெட்டுறானுங்க. புரியுதா? ஆணு பொண்ணு கல்யாணம் பண்றான். இது வந்து கலப்பு திருமணம் என்ன தெரியுமா? ஆடு மனுஷனுக்கு கல்யாணம் பண்றது, இல்ல மனுஷனுக்கு ஆடு கல்யாணம் பண்றது. இதை கலப்பு திருமணம். எது கலப்பு திருமணம்ன்றீங்க? ஆணைகளை பத்தி பார்க்கும்போது திரைப்படம் பத்தி அந்த அளவுக்கு ஒரு பெரிய உணர்வு நினைச்சுக்காங்க வாழ்ந்துருக்காங்க அந்த திரைப்படத்துல. வாழை அந்த தொழில் செய்றவங்க அந்த வாழை இலை தூக்கின்னு போறது தலையில, அது ரொம்ப தூரம், ரொம்ப பக்கமா தான் பரவாயில்ல. எப்படியும் பார்த்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு 1 கிலோமீட்டர் நடந்து தூக்கின்னு போறாங்க. அந்த அடிக்கிற வெயிலுமே அந்த தண்ணியில இறங்கி மோடு பள்ளம் பார்க்காம இறங்கி போறாங்க. அவ்வளவு கஷ்டப்படுறாங்க போல. நம்மனா வந்து நான் இப்போ இடையில வந்து தூத்துக்குடி போயிருந்தேன். அப்போ அவரு ஊர் வழியில தான் கடந்து போனேன். திருச்செந்தூர் போகும்போது தான் பார்த்துட்டு போகும்போது பெரிய வாழைமரமா இருக்குது அவர் ஊர்ல. ரொம்ப செழிப்பா இருக்குது பார்த்துருப்போம். ஆனா இப்ப அந்த திரைப்படத்தை பார்க்கும்போது தெரியுது இந்த வாழை மரத்துக்குள்ள இவ்வளவு வழி இருக்கான்ட்டு. அந்த வாழை மரம் நான் போகும்போது பஸ்ல அந்த டிராவல்ஸ் போகும்போது நான் சந்தோஷமா பார்த்துட்டு போனேன். ஏன்னா இவ்வளவு அழகா இருந்த ஊர் அப்படின்ட்டு, வெறும் வாழை மரமா இருக்கு அப்படின்ட்டு. ஆனா அந்த வாழை மரத்துக்குள்ள இவ்வளவு வலி இருக்குமா, இவ்வளவு ரத்தம் சேர்ந்துருக்குமா, இவ்வளவு வேர்வு சேர்ந்துருக்குமான்னு இப்ப இந்த படத்தை பார்க்கும்போது தெரியும் எனக்கு. அது வாழாம சட்டமா கடந்து போயிடுது. பெரிய வலி, உயரம் இது. கண்டிப்பா பேசணும். அது கண்டிப்பா நல்லா சிறப்பா பண்ணிருக்காருண்ணா. சந்தோஷம் தானே. எல்லா சாங்கும் சரி, பேக்ட்ராப் மியூசிக் லாஸ்டா போட்ட கிளைமேக்ஸ் எல்லாம் வந்து அலற விட்டாரு. உட்காரு என்ன சொல்றது, அழுகையா வருது. கடைசி கிளைமேக்ஸ். அப்புறம் அந்த பையன் வந்து அந்த பையனை வந்து சில பேர் தாக்க வருவாங்க, வரமாட்டான், அந்த வேலைக்கு வரமாட்டான்னு சொல்றது. அப்போ அம்மா கிட்ட போய் அழுவான் போயிட்டு, நான் இனிமேல் வந்து நான் வேலைக்கு போகிறேம்மா, படிப்பு கூட நான் வந்து விட்டுறேன் அப்படின்னு ஒரு மாதிரி அழுவான் பையன். அதெல்லாம் ரொம்ப பயங்கரமாக ஏற்றுக்காங்க. கடைசி கிளைமேக்ஸ்லாம் அந்த 20 பேர் இறந்த சீன்லாம் வந்து என் கிராமத்தில், என் ஊரில் நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு கண்கூட தெரியும் எனக்கு. நான் கிராமத்தில் வந்தோம்ல, அந்த இறப்புனா எப்படி அழுவாங்க, அது என்னவா இருக்கும் அப்படின்ட்டு அந்த பெரிய பாதிப்பு உள்ள உண்டாக்கிடுச்சு. அதை சொல்ல அந்த ஒப்பாரி படம்லாம் அந்த சந்தோஷம் அந்த மியூசிக்லாம் வந்து அழுதுட்டேன் உள்ள உட்காந்து. கண்ணில் தண்ணியா வந்துட்டு இருக்கு. வெளியே வர போதெல்லாம் கை கல்லாம் பதட்டமா தான் இருந்தது. இங்க மாரி செல்வராஜ், முக்கியமா மாரி செல்வராஜ் பாரஞ்சி படத்தில் நடிக்கிற சில இந்த முக்கியமான நடிகர்லாம் வந்து வாய்ப்பு கிடைக்க மாட்டேது. இப்போ நம்ம மெட்ராஸ் படத்தில் நடிச்ச இவர் யார், அந்த அவர் பேர் தெரியல எனக்கு, ஜானி கேரக்டர். அதுக்கப்புறம் வாய்ப்பு கிடைக்கல. அப்புறம் வந்து இந்த விசாரணை இவர் அட்டகத்தி படம் நடிச்ச நம்ம தினேஷ்க்கு அதுக்கப்புறம் வாய்ப்பே இல்லை. இவருக்கு மெட்ராஸ் படம் அதே கலையரசுக்கு வாய்ப்பே இல்லை. அது என்னமோ இவங்களாம் தீண்டப்படாத நடிகர்கள் அப்படி ஒதுக்கி விட்டுறாங்க. அதெல்லாம் கிடையாது. பயங்கரமா ஆக்டிங் தீண்டப்படாத நடிகர்லாம் ஒதுக்கப்பட்டாங்க. அதான் சொல்றானுங்க, இது வந்து நாடகமே கிடையாது. அதான் உண்மையான காதலே. இளவரசன் அது திவ்யாக்காக இளவரசன் செத்தான், அது உண்மையான காதல் தானே அது. ஸோ இதனால வந்து நாடக அதெல்லாம் கிடையாது, எல்லாமே உண்மையான கதை தான். அப்படி சித்தரிச்சு வச்சிருக்காங்க, வேற எதுவும் கிடையாது. சாதியெல்லாம் கிடையாது. அந்த படத்துல ஃபுல்லாவே வர்க்க அரசியல் பேசிருக்காங்க. வர்க்க அரசியலுக்கா முதலாளித்துவ அரசியல் பேசிருக்காங்க. ஸோ நல்லா சிறப்பாக பேசிக்காப்புல. குறியீடுலாம் ஒன்றில ப்ரோ. இவங்க வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களாக மக்களை காமிக்கிறாங்க, வேற எதுவும் கிடையாது. இவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகம் சார்ந்த மக்களாக காமிக்கிறாங்க. அந்த குறிப்பிட்ட சமூகத்தில் பள்ளியில் படிக்கிறா போல. ஸோ அதனால அதை அப்படி காமிச்சிருப்பாங்க. வேறபடி வந்து இங்கே சாதிலாம் ரொம்ப வலுவான பேசுகிற சாதிலாங்க. இங்கே பேசுறது பொதுடுமை பேசியிருக்காப்புல, பொதுடுமை கம்யூனிசம் பேசியிருக்காப்புல. அதான் ரொம்ப வலுவாக இருக்குது. கையில் பச்சை குத்திக்கிறது, அந்த இது அந்த சிம்பிள் அந்த இது சுற்றி அருவா இதுதான் பேசியிருக்காங்க. தவிர மீதி சாதியெல்லாம் அந்தளவுக்கு பேச காமிக்கல. கார்ல் மார்க்ஸ் காமிச்சிருக்காங்க போல. கார்ல் மார்க்ஸ் எந்த சாதி, ஏங்கல்ஸ் எந்த சாதி, அப்படிதான் காமிக்கிறாங்க. அப்படிதான் சித்தரிச்சிட்டாங்கன்றல, அப்படிதான் சித்தரிச்சாங்க. அது வந்து மாறுபடுதான் திரைப்படமே. நீங்க அப்படியா நீங்க பாக்குறீங்க, சாதியா நீங்க பாக்குறீங்க கேட்கிறேன். சாதியா பாக்காதீங்க அவரை மாதிரி செல்வாருன்னு கேட்கிறேன். பாக்காதீங்கன்றேன். அவர் வழியை காமிக்கிறாரு, அது புரிஞ்சுக்குங்க. அது புரியாம ஏன் வந்து அவர் போய் நீங்க ஒரு மறுபடியும் அவர் சாதியை பேச சாதி யார் பேசல. நீங்க சாதியால அமுகப்பட்டிருக்கான், வெளியே வரான், வெளியே துடிக்கிறான். நான் இது மாதிரி நான் கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்ல வரதுக்கு ஏன் வந்து நீங்க சாதியா பாக்குறீங்க? சாதியெல்லாம் பார்க்காதீங்க ப்ரோ. நீங்க சாதியே கிடையாது. மாரி செல்வராஜோ பாரஞ்சித்தோ வெற்றிமாறனோ சாதி யாரும் பார்க்கவே இல்லை. அவங்க உணர்வு வெளிப்படுத்திருக்காங்க, அவ்வளவுதான். அவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க. அதான் சொல்லல, இது வந்து ஆனது வர்க்க அரசியல் ப்ரோ. கம்யூனிஸ்டம் பொதுடுமை பேசிருக்காப்புல. சிம்பிளா சொல்ல போனா பொதுடுமை பேசிருக்காப்புல. கூலி உயர்வை கேட்டு போராடுறாங்க. அதுக்கு நடக்கிற விளைவு தான் அந்த படமே. கடைசியாக பேசுகிற படம். இதில் வந்து சாதியெல்லாம் கிடையாது, அவ்வளோலாம் கொடுக்கல. நல்லா பேசியிருக்காங்க படம். திரைப்படத்தெல்லாம் பாருங்கள், நல்லாயிருக்கும்.
ஓகே, நன்றி நன்றி. வாழையும் சரி, பரியர் பெருமாள் சரி, இது பக்கம் வந்து ஆடுகளும் சரி. ஸோ எல்லாமே வந்து ஒவ்வொரு காலகட்டத்துலையுமே நடக்கிற ஒரு விஷயத்த பார்க்கும்போது அது எனக்கு பிடிச்சிருக்கு. எல்லாமே எனக்கு பிடிக்கும். இது தங்கலானோ எல்லாம் கிடையாது. அது பொது உடைமையாகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக வர அனைத்து படமும் எனக்கு பிடிக்கும் எனக்கு. அது சார் நான் வந்து உயர்ந்த நான் வந்து ஆண்ட பரம்பரை அந்த அதுமாரிலாம் இல்லை. இந்த திரைப்படத்தில் அந்த மாதிரி வசமே எங்கேயும் இல்லை. நான் வழிபட்டிருக்கேன், நான் அனுபவப்பட்டிருக்கேன், நான் நசுக்கப்பட்டிருக்கேன். அதை நான் வெளியே காமிக்கிறேன். நான் இவ்வளோ நசுக்கப்பட்டிருக்கேன், என்னை விடுங்கடா அப்படின்னு கத்துறாங்க. அது ஏன் நீ வந்து ஒரு சாதியாக பார்க்கறீங்க தான் கேள்வி எனக்கு. இல்லை, கண்டிப்பாக நடந்துட்டு போகிறோம்லாம் யாருக்கும் இல்லாமல் இல்லை. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் பிறந்துட்டு நீ வெளியே வந்து யாரும் அசிங்கம் பண்ண சொல்லவே முடியாது. எல்லாருக்கும் நடந்திருக்கு, எல்லாருக்கும் நடந்திருக்கு. ஸோ புரியல. ஆமாம், மாரி செல்வராஜ்ன்றது ராம் வந்து சிறப்பான டேரக்டர். எனக்கு இப்போ நீங்கள் கேட்க போனால் நீங்கள் மாரி செல்வராஜ் கேட்கணும்னா கண்டிப்பாக நான் வந்து ராம் கேட்கணும். கண்டிப்பாக நான் ராம் தான் சொல்லுவேன். ஏன்னா ராம் வந்து அவர் கொடுத்த படைப்புலாம் வேற கட்டுறத்தம்லாம் வந்து சொல்லவே தேவையில்லை. அது படம் வந்து வர்த்தக ரீதியாக ஓடலை, ஆனால் சிறப்பான படம் அது. அவர் அங்கேருந்து வெளியே வந்து பேசுறீங்களா, அது அவர்கிட்ட கண்டிப்பாக அவர்கிட்ட வெளியே வரும்போது கொஞ்சம் கரெக்டாக ஆமாம், ராம் சார் கிட்ட இருந்தார் போல. நல்லா பண்ணியா ப்ரோ.